சமைக்கிறதுக்கு ரொம்ப போரிங்கா இருக்கு, கஷ்டமா இருக்கு. 2 நிமிஷத்துல செய்யறதுக்கு ஏதாவது இருக்கா? ஏன் இல்ல? ஹிப்பி மேகி நூடுல்ஸ் செய்யலாமா? ஸோ இது செய்யறதுக்கு முன்னாடி இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் செய்வோம். மேகில இருக்கிற மெயின் இன்கிரீடியன்ட் வந்துட்டு மைதா. அது வந்து செம்ம சூப்பரா ஃப்ரெஷ்ஷான இருக்கிற பாம் ஆயில்ல தயாரிக்கிறாங்க. இதுல அளவுக்கு அதிகமான சுகர், அளவுக்கு அதிகமான உப்பு, அளவுக்கு அதிகமான ஃபிளேவர்ஸ் இருக்கு. இன்கிரீடியன்ட் தான் பிரச்சனையா? இல்ல. வெளிநாட்டுல எல்லாம் இந்த மேகி சாப்பிட்டா கேன்சர் வரும் அப்படின்றத அந்த மேகி கம்பெனிக்காரனே அதுல தெளிவா அழகா எழுதி கொடுத்திருக்கான். ஆனா இந்தியன்ஸ் தான் நம்ம இழிச்சவா இல்ல. இந்தியாவில இம்போர்ட் பண்ற எந்த ஒரு மேகிலையுமே இட் காஸ்ட் கேன்சர் அப்படின்னு சொல்லி எந்த இடத்துலயுமே மென்ஷன் பண்ணல. நிறைய வெளிநாடுகள்ல தடை பண்ணிருக்காங்க. நிறைய வெளிநாடுகள்ல இதை சாப்பிட்டா என்ன பிரச்சனை வரும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணி அந்த மேகில கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு தான் நம்மளை பத்தி அக்கறை இல்ல. பட் நமக்கு நம்மளை பத்தியும் நம்மளை சுத்தி இருக்கிற குழந்தைங்களை பத்தியும் அக்கறை இருக்கணும். ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை சாப்பிடலாம், ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. மேகி அப்படின்றது தடை செய்யப்பட வேண்டிய ஒரு ஃபுட்.